சீதாராமன் சீரியல் நவம்பர் 15 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா தப்பிச்சு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போது செந்தூரன் செங்கல் எடுத்து சீதாவோட தலையில் அடிக்கவும் அவங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. செந்தூரனோட ஆளுங்க எல்லாரும் சீதாவை அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு. இன்னொரு பக்கம் செந்தூரன் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஆள் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடா இன்னும் அவள் உயிரோடு இருக்காளா இல்லை செத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, உயிர் போகலன்னு ஆனா மயக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லவும், நீங்கெல்லாம் ஏன்டா இந்த வேலைக்கு வரீங்க, உங்களையெல்லாம் நம்பி நான் தொழில் பண்றேன் பார். ஒரு பொண்ணு கடத்த 4 பேரு, இந்த லட்சணத்துல அவளை தப்பிக்க வேற விடுறீங்க, போடா முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க செந்தூரன். அடுத்ததான் அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுமே பிரியா சத்யா கிட்ட எக்காரணத்து கொண்டும் நம்ம மாத்தி சொல்லக்கூடாது, சீதா தான் தண்ணி பாட்டில் வாங்க இறங்கி போனா அடிச்சு சொல்லணும், மாத்தி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுமே மகா உடனே பயங்கர கோவமா இருக்கிற மாதிரி அவங்க 3 பேத்தையும் மாத்தி மாத்தி அரையிறாங்க. சீதா காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க நல்லா இருக்கணும் தானே அவ கூட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகா அடிச்சிட்டு இருக்கோம். உடனே சுபாஷ் ஓடி வந்து தடுத்து 3 பேத்தையும் தனியா கூப்பிட்டு போய் நிக்க வைக்கிறாங்க. மகா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளு, அதை கேட்காம நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்கவும், எதுக்கு முதல்ல இப்ப நீங்க ஆவேசமாகறீங்க, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, இவங்கெல்லாம் முதல்ல ஃப்ராடுங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லவும் மீரா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லாம பதில் சொல்லணும், சரியா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்க, காலேஜுக்கு போயிட்டு இருந்தோம், அப்போ தாகமா இருக்கு தண்ணி இருக்கான்னு அவங்க கேட்டாங்க, டிரைவர் இல்லைன்னு சொன்னாரு, காரை ஸ்டாப் பண்ணுங்க நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இறங்கி போனாங்க, நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், அவங்க வரல, அதனால காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டோம், ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினச்சிதான் நாங்கள் விட்டுட்டு போனோம், வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார், அவங்களா தானே இறங்கி போனாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு 3 பேரும் மாற்றி மாற்றி சொல்ல, சார் இவங்கெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீரா சொல்லவும், ஆமாம் சார் சீதா காலேஜுக்கு வந்தா இவங்க ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிரும், அதுக்காக தான் இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சத்யன் சொல்லவும், என்ன பேசுறீங்க இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க, இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்களான்னு அர்ச்சனா கேட்கவும், என்ன இவங்க அதை பண்ண மாட்டாங்களா இல்லை கொலை பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத மீராங்கிறாங்க சேது, இதுல பெருசு பண்ண என்னென்ன இருக்கு, இந்த குடும்பத்துக்கு வாழ வந்தவ சீதா, பண்ண டார்ச்சர் எல்லாம் பத்தாதுன்னு இப்ப கதையை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிட்டாங்க, பேசாதனா என்ன அர்த்தம்னு மீரா கேட்டுட்டு இருக்க, என்ன சொல்றான்னு பாத்தீங்களா, கதையை முடிச்சிட்டோமா, இப்படி வாய் கூசாம பேசிட்டு இருக்கியே இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வச்சிருங்க, அப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க மகா, தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்றதை விட்டுருங்க, எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க. மீரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியத்தான் போகுது, இப்ப சும்மா குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், இங்க பார் என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அதுக்காக அபாண்டமா பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காது, என்னால தாங்க முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. சார் உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இவங்க 3 பேத்தையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிங்கிறாங்க மீரா. பாத்தீங்களா என்ன சொல்றான்னு பாத்தீங்களா மீரா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த விஷயத்துல எந்த சம்மந்தமும் கிடையாது, முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க மகா, அப்புறம் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் உங்கள் மரியாதையெல்லாம் வேணாம், சீதா கிடைச்சிட்டா போதுங்கிறாங்க மீரா. மேடம் உங்கள் குடும்ப பிரச்சனையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, எங்கள் வேலையை முதல்ல எங்களை செய்ய விடுங்கிறாங்க போலீஸ். சார் எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி எங்கள் சீதாவை கண்டுபிடிச்சி கொடுங்கங்கிறாங்க சேது. சார் இந்த பொண்ணுங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, இவங்க 3 பேர்த்து தவிர இன்னொரு ஆள் போனாங்களா இல்லையாங்கிறது அவங்ககிட்டயே விசாரிங்க அப்படின்னு சத்யன் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு ஆளா, அது யாருங்கிறாங்க அர்ச்சனா. சார் இவங்க கூட போனா கார் டிரைவர் வெளியே தான் நிற்கிறாரு, அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருங்கிறாங்க சத்யன். அதே மாதிரி போலீஸும் போய் வெளியே டிரைவரை கூட்டிட்டு வராங்க, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகா 2 பேரும் மாத்தி மாத்தி நடந்த உண்மையை அப்படியே சொல்லு, சம்பளம் கொடுக்குற முதலாளினால யோசிக்காத, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க. பயப்படாதன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பயமுறுத்திட்டு இருக்கீங்களா, உண்மையை சொன்னா சம்பளம் தரமாட்டேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு மீரா கேட்க. பாத்தீங்களா நடந்தது என்னன்னு சொல்லதான் நாங்க சொன்னோம், இவ என்ன சொல்றான்னு பாத்தீங்களா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப நீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, அவரை கூட்டிட்டு வர சொன்னது நீங்க விசாரிக்கிறதுக்கு இல்ல, போலீஸ் வந்திருக்காங்கல்ல அதுக்காக தானே வந்திருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், அவங்க விசாரிக்கட்டும் அப்படின்னு சத்தியம் சொல்ல. இங்க பாரு மரியாதையா உண்மையை சொல்லிடு, என்ன நடந்துச்சோ அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லு, இல்ல ஏதாவது மாத்தி போய் சொன்ன உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வச்சு லாடம் கட்டிடுவேங்கிறாங்க போலீஸ். அதை கேட்டதுமே கார் டிரைவர் சத்யா பண்ண டிராமா, அதுக்கப்புறம் அஞ்சலி பிரியா 2 பேரும் காரை ஸ்டாப் பண்ணி எடுக்க சொன்னதுன்னு எல்லாத்தையுமே அவன் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க டிரைவர். அதை கேட்டதுமே ராம் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்களை அடிக்க போறாங்க. உடனே போலீஸ் தடுத்து நிறுத்தி, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும்
சொல்லவும், இங்க பாருங்க, என் சீதாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உங்க 3 பேத்தையும் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என் சீதா தான் எனக்கு முக்கியங்கிறாங்க ராம். இன்னொரு பக்கம் மகாவும் பயங்கரமா டிராமா பண்ணி அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேர்த்த பயங்கரமா அடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே சூப்பரா நீங்களும் டிராமா பண்றீங்க அப்படின்னு மீரா சொல்ல, இவளுக்கு எங்கேயோ நம்ம மேல டவுட் வந்துருச்சு போல இருக்கு மகாங்கிறாங்க அர்ச்சனா. ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எப்படியாவது சமாளிப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் திரும்ப ராம் தங்கச்சிங்க 3 பேத்துக்கிட்டையும் கேட்க, சார் எங்களுக்கு தெரியாது சார். சீதா எங்கள் காலேஜ்க்கு வந்தா நாங்கள் கட்டடிச்ச விஷயம்லாம் தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராமத்தாள், பேச தெரியாமல் ஏதாவது பேசிடுவாங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் அவங்கள வழியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டோம். மற்றபடி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, சீதா கிராமத்தாள் தான், ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரொம்ப கோவமாக அவங்க ரூமுக்கு போய் உட்காந்துடுறாங்க. துரை மட்டும் கூட போயிருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல, சீதாவை எதுக்காக தனியாக விட்டீங்க, நீங்களும் கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சேது கேட்க, நான் போலான்னு இருக்கும்போது தான் இந்த சுபாஷ் வேலை இருக்குன்னு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு துரை சொல்ல, எல்லாரும் சுபாஷை மாற்றி மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் நான் துரையும் சேர்த்து கூட்டிட்டு போனேன், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, சத்யன் மகாவையும் அர்ச்சனாவையும் சந்தேகப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதாவை புதைக்கிறதுக்காக குழி தோண்ட சொல்றாங்க. செந்தூரனோட ஆளுங்களும் போய் குழியெல்லாம் தோன்றாங்க. எங்க தோண்டினாலும் தண்ணி வருதுன அப்படின்னு சொல்ல, நான் வேணும்னா வந்து எடுத்து ஊத்தவா, வேற பக்கம் போய் தோண்டுங்கடா அப்படின்னு சொல்ல, அவங்களும் போய் வேற பக்கம் தோன்றாங்க. திரும்பவும் தண்ணி வருதுன அப்படின்னு வந்து சொல்ல, சரி அந்த ட்ரம் எடுத்து வை, அந்த ட்ரம்லயே அவளுக்கு சமாதி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் எடுத்து வச்சு அதுக்குள்ள சீதாவை இறக்கி விட்டு மேலே சிமெண்ட் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ராம், சீதா எங்க இருக்க சீதா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது சீதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சீதாவோட பேக் ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற சாமி போட்டோவை எடுத்து, அம்மா நான் எப்பவுமே மனசார உன்னை வேண்டினதே இல்லை, ஆனா சீதா அப்படி கிடையாது, எப்பவுமே உன்னை வேண்டிட்டே தான் இருப்பா, சீதாவை எனக்கு எப்படியாவது நீதான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சீதா மேல சிமெண்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.